தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் இயக்குனர் சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். காரை நிறுத்தி இறங்கி சென்று தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், என்ன நடந்தது? விவரங்கள். ஆசினி, கடலூர் புதுவை சாலையில பாத்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட பல பேருந்துகள் புதுவையிலிருந்து கடலூர்லேருந்து புதுவை நோக்கியும் செல்வாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவர்கள் டைமிங் எடுக்கிறதுனால அதிவேகத்தோட தான் அந்த பேருந்துகள் இயக்கப்படுது. இந்நிலையில புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி இயக்குனர் சேரன் தனது கார்ல பயணம் செய்யும் போது பின்னால் அந்த தனியார் பேருந்தானது அதிக சப்தத்துடன் ஒலி எழுப்பி வந்ததுனால, தொடர்ந்து ஒலி எழுப்பிட்டே வந்ததுனால இயக்குனர் சேரன் ஓட்டுநர் காரை எங்கும் இடையில தள்ளி போவதற்கு வழி இல்லாம இருந்ததுனால அவர் நிறுத்திட்டு இறங்கி போய் ஓட்டுநரிடம் தொடர்ந்து அதிகமா சத்தத்தோட ஒலி எழுப்பி வர்றதுனால, ஏன் என்ன பண்ண போறீங்க, ஏன் இந்த வேகம், இதனால பொதுமக்களுக்கு தானே பாதிப்பு ஏற்படும்ன்ற இதுல அவர் இயக்குனர் போய் சேரன் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறார். அப்போது அந்த பகுதியை அந்த பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை பார்க்கும்போது, சரி இயக்குனர் சேரன் என்ன அவர் தனியார் பேருந்து ஓட்டுநர் செய்தது தவறுதான், அவரை கொஞ்சம் மன்னித்து விட்டுருங்கன்னு சொல்லி இயக்குனரிடம் கேட்டதுனால அவர் சமாதானம் அடைந்த பிற்பாடு அங்கிருந்து கிளம்பி சென்றார். விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.